வாழைக்காய் பொடி செய்முறை. முதலில் வாழைக்காயை நெருப்பில் வாட்டி தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். பிறகு அடுப்பை பற்ற வைத்து கடாய் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் ஆகியவற்றை எண்ணெய் விடாமல் ஒன்றாக போட்டு பொன்னிறமாகும் வரை வறுப்பது மட்டுமின்றி அதனுடன் புளியையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது வறுத்த பொருட்கள் 3ஐயும் சூடு ஆறியதும் மிக்சியில் போட்டு அதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பதத்திற்கு அரைத்து கொள்ளவும். இதனைத் தொடர்ந்து நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட்ட வாழைக்காயை தோலை உரித்து கிரேட்டரில் துருவி எடுத்துக்கொள்ளவும். துருவி எடுக்கப்பட்ட வாழைக்காயில் அரைத்து வைக்கப்பட்டுள்ள உளுத்தம் பருப்பு பொடியை தேவையான அளவில் எடுத்து தூவி கடாயில் வைத்து சூடாக்கவும். இறுதியாக வாழைக்காய் பொடியின் சுவையை கூட்ட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, உடைத்த உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை ஆகியவற்றை போட்டு தாளித்து கொட்டினால் சுவையான வாழைக்காய் பொடி ரெடி.